உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் குழுமத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். என்ன சார் திடீர்னு சனிப்பயிற்சி போன வருஷம் தானே வந்தது? எஸ், போன வருஷம் வந்தது, இந்த வருஷமாக வருது. என்னென்னா போன வருஷம்ன்றது நம்ம திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தது. இந்த வருஷம் வாக்கியம். நம்ம ஜாதக முறையில் 2 இருக்குது, திருக்கணிதம் வாக்கியம். வாக்கியம்ன்றது தான் பழைய முறைகள் வச்சு நம்ம பார்க்குறது. திருக்கணிதம்ன்றது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி. இன்றைக்கி முக்கால்வாசி பேருக்கு மேலேயும் இல்லை ஆல்மோஸ்ட் 80 to 90% திருக்கணிதம் தான் பார்க்குறாங்க. பெரும்பாலான சாஃப்ட்வேர் 90% திருக்கணிதம் தான். இருந்தாலும் பழைய வாக்கிய முறையும் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணப்படுது. முக்கியமாக கோவில்களில் மெயின் சனீஸ்வர பகவானவே திருநள்ளாறு கோவில், அங்கே பூஜை முறைகள்லாம் வாக்கியம் பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம நிறைய மக்கள் அதை பற்றி கேட்டதுனால வாக்கியம் பிரகாரம் நடக்க போகிற சனி பயிற்சியெலாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியாக உங்கள் ராசிக்கு என்னென்ன நம்ம இந்த சனி பயிற்சியால் என்னென்ன நல்லதெல்லாம் நமக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நடக்க போகுது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், கூட என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதகமாக இருக்குது, இல்லை அதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, அதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. மேஷ ராசி, மேஷ லக்னம். உங்களுக்கு சனி பகவான் 12ஆம் வீட்டிலேருந்து உங்களுடைய 2ஆம் வீடு, 6ஆம் வீடு, 9ஆம் வீட்டெல்லாம் பார்த்துட்ருக்கார். ஸோ ஓகே, இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு இத்தனை வீடுகள் பார்த்தாலும் குரு பகவான் இதில் நிறைய வீட்டை பார்க்குறாரு. அதனால் நிறைய நல்லது தான் இருக்குது. அதனால் ஒன்று என்னென்னன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு முயற்சி ஸ்தானம்லாம் நல்லாயிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதுக்கு நல்லாயிருக்கு, கல்யாணத்துக்கு, தொழில் அமைப்பு, தொழில் ப்ராஃபிட்டாக வர்றது, இது எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இதிலெல்லாம் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும்னா பணம் விஷயம். உங்களோட 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால பணம் விஷயம், குடும்ப விஷயம், அதுக்கப்புறம் உங்களுடைய ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். பெரியவங்க கிட்ட பேசுகிற விஷயங்களை ரொம்ப கவனமாக பேசணும். ஓகே, ஹெல்த்துனா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது, நம்மளுக்கு சூட் உடம்பு. ஸோ சாப்பிட்ற விஷயங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டாகவோ ஆயில் ஃபுட்டாகவோ சாப்பிடாம, முக்கியமாக இந்த மேஷராசிக்கு இந்த அடிவயிறு எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது உடம்பு கெடுத்துக்காத சாப்பாடாக, அதாவது நைட்டு 9 மணிக்கு மேலே சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காமல் ஒரு நார்மலான சாத்விக் ஃபுட்டாக இருந்ததுன்னா, உடம்பு கெடுத்துக்காத ஒரு நார்மல் ஃபுட்டு சாப்பிட்டிங்கனாவே ஹெல்த் பெரும்பாலும் நம்மளுக்கு சரியாயிடும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, ஏதோ ஒரு விதமான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது உங்கள் மனசு உடம்பு இது 2த்தையுமே சமநிலையில் வச்சுருக்க ரொம்ப 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 யூஸ் ஆகும். அடுத்து 9ஆம் பார்வை பார்க்கறதுனால நம்மளை விட வயசில் பெரியவங்க, மெயினாக அப்பா, சித்தப்பா, ஆஃபீஸ் போன மேனேஜர், டிஎல், சீனியர்ஸ், இவங்கக்கிட்டலாம் பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக பேசுறது ரொம்ப நல்லது. அதாவது நம்ம மேஷராசிக்கு டக்குன்னு நம்ம கவுண்டர் பயங்கரமாக கொடுத்துருவோம், டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவோம், டக்குன்னு பர்ஸ்ட் அவுட் ஆகிடுவோம். அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுறது நல்லது. அப்படின்னால நிதானமாக பேச முடியல அப்படின்னா எவ்வளவு தூரம் அமைதியாக இருக்கீங்களோ அதுதான் பெரிய பரிகாரமே. அமைதியாக இருக்கிறது நல்லது. சரி, இதை தாண்டி 12லேயும் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தூக்கம்லாம் டிஸ்டர்ப் ஆகும். தூக்கம்லாம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு அருகம்பில் பவுடர் வாங்கி தலைக்கணிக்கையில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தரும். ஓகேங்களா? சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குடிங்க. இது எல்லாமே மைண்டு பாடி சோல் இது எல்லாத்தையுமே ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் தான். நீங்கள் தெய்வம்னு பிடிச்சா சுப்பிரமணியரை வழிபடுங்க. முருகன், வேலன், கந்தன், சுப்பிரமணியர் எல்லாம் ஒன்று, ஆனால் ஒவ்வொன்றும் வேறு மாதிரி வேலை செய்யும். சுப்பிரமணியரை பிடிங்க, பயங்கரமாக வேலை செய்யும். சுப்பிரமணியரை வள்ளி தேவானையோடு சேர்த்து வழிபடும்போது, அதை செவ்வாய் ஹோரையில் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு நல்ல சனிப்பயிற்சியாக அமைச்சு கொடுக்கும். சனிப்பயிற்சி வாக்கியம் பிரகாரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றது மெயினான விஷயங்களை கவர் பண்ண. என்னென்ன ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, படிப்பு, பிஸ்னஸ், ஜாப், வெளிநாடு போகிறது, தூக்கம், உடல் ஹெல்த்து, இது சம்மந்தமாக ஓவராலாக நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம 12 கோடி தமிழர்கள் இருக்கோன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அதனால் நம்ம 1 கோடி பேருக்கும் ஒரு ராசியும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தர் ஜாதகப்படி நிறைய விஷயங்கள் மாறும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தனி நபர் ஜாதகமாக பார்த்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். இது ஒன்று. செகண்டு, சனிப்பயிற்சின்றதுனால எல்லாரும் பதறக்கூடாது.
சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சனி பகவான் கொடுத்தா யார் தடுக்க முடியும்? அந்த மனுஷன் வந்து அள்ளி இல்லை, கொட்டி கொடுக்குறவர். அவர் அவ்வளோ கொட்டி கொட்டி கொடுப்பார். சரிங்களா? அதனால் அவர் வந்து ரொம்ப நல்லவர். அவரை நல்லபடியாக வேண்டுங்க. இந்த சனி பயிற்சியை தாக்கத்தை குறைக்கிறதுக்குன்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். சனி பயிற்சி தனியாக ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். சனி பயிற்சி வந்து எப்படி நம்மளை பார்த்துக்கிறதுன்னு ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். அதில் நிறைய விஷயங்கள், விதைகள், தானியங்கள் மூலமாக எப்படி நம்மளை நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம், கலர் தெரப்பி, ஸ்மெல் தெரப்பி, இதெல்லாம் அதில் சொல்கிறோம். நம்ம எள்ளுலாம் நம்ம சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுறோம்ல, அது பின்னாடிலாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் தான். சரிங்களா? அது இருக்கும்போது அந்த எள்ளோட ஸ்மெல்லு உடம்புல போயிட்டு அது படியும். முக்கியமாக எங்கன்னா மஜ்ஜைகளில் படியும். மஜ்ஜைகளில் தான் நம்மளோட கர்மா ஸ்டோர் ஆகுது. ஏன்னா சனி பகவானோட கதிர் வந்து கிரே கலரில் இருக்கும். நம்ம மஜ்ஜை, மூளை செல்ஸ்லாம் கிரே கலரில் இருக்கும். அங்கே தான் ஸ்டோர் ஆகுது. இது மாதிரி சயின்டிஃபிக்காக எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றதை எல்லாமே 100% சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சயின்ஸ் ஒன்றும் வளரல. என்னென்ன டேட்டா இருக்கோ அதை வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தோட கம்பேர் பண்ணி சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ண எல்லாம் நல்லதே நடக்க. சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன், மாந்தி எல்லாரையும் குடும்பத்தோடு வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்க. டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.